ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் வேகன்சியோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் யூ ஆல் டு தருண்ஸ் ஜாப் வேர்ல்ட். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற ஜாப் அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைமுக்கு டான் வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசென்ச்சர்லேருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஜாப் வேகன்சி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபிஷியலாக அசென்ச்சரோட வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்கள்கிட்ட கொண்டு வரும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லிங்க் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டு வந்து பார்த்திங்கன்னா 0 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும், அதாவது வந்து 11 மந்த்ஸ் வரைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர், குருகிராம், புனே, கொல்கத்தா, நாக்பூர், இண்டோர், மும்பை, ஜெய்ப்பூர். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் ஜாப் தான் இது. ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடியை பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட் அப்படி இந்த ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லி வந்து போர் அடிக்க விரும்பலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா மேனேஜ்டு சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் கண்ட்ரோலில் வரும். ஸோ இது எல்லாமே லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஐடியோட பேஸ் லைன் இது எல்லாமே. ஸோ அப்ளிகேஷன் ஆர் க்ளவுட் சப்போர்ட், ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் அண்ட் நோ கோட், ஆப் டெவலப்மெண்ட், குவாலிட்டி இன்ஜினியரிங் அண்ட் ஓகே இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்குயர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் க்ரைட்டீரியா வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் பிஜி சச்சஸ் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. அல்லது அதான் வந்து இது வந்து இன்ஜினியரிங் இல்லாத கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் டியூரிங் அப்ளிகேஷன் ஆர் டியூரிங் ஆன்போர்டிங். அதான் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதும் சரி, இல்லை ஆன்போர்ட் கம்பெனிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவ் பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் வந்து பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் அந்த ஒரு கவலை உங்களுக்கு வேண்டாம். ஸோ இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து ஸ்டிப்புலேட்டட் டியூரேஷன் ஆஃப் த டிகிரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ்னால் அதில் வந்து எந்த கேப்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ 3 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து படித்த மாதிரி இருக்கணும். அண்ட் எம்எஸ்சினா நீங்கள் வந்து 2 வருஷம் கண்டினியூஸாக படிக்க, இப்போ 1 வருஷம் படிச்சுட்டு கேப் விட்டு வருவாங்க. ஸோ அந்த கேப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் அசென்ச்சர் ரெக்ரூட்மெண்ட் அசஸ்மெண்ட் இன்டர்வியூ ப்ராசஸில் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் மோர் தென் 23 மந்த்ஸ் ஆஃப் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து 23 மந்த்ஸ்னால் 2 வருஷம் கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஓவர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்ப்பாங்க. ஓகே, இந்தியா அந்த லொக்கேஷன், அதான் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ ஒர்க் பர்மிட், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஜென்ரலான டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள், அதாவது வந்து ஷிஃப்ட்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா லைக் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இந்தியா குளோபல் லெவலில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ஷிஃப்ட்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் ஷுட் பி வில்லிங் டு ஜாயின் ஆர் ரீலோகேட் அசென்ச்சர் ஆஃபீஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் கிடைக்குது, இப்போது சென்னை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா லைக் சென்னைனா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த லொக்கேஷன்ஸில் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரீலொக்கேட் ஆக விருப்பம் உள்ளவர் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோவோட எண்ட். அப்ளை லிங்க் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவோட இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வேலை கிடைக்காம தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கையில் இது வந்து கிடைச்ச ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல கிரேட்டான ஜாப் வேகன்சியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பை பை.